துரித உணவு விளம்பரங்களும் குழந்தையின் ஆரோக்கியமும் இந்த தலைப்பை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. இன்றைய நவீன உலகில் துரித உணவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டன. அவற்றின் கவர்ச்சியான தோற்றமும் சுவையும் பலரையும் ஈர்க்கின்றன. குறிப்பாக குழந்தைகள் மற்றும் இளம் வயதினர் இந்த வகை உணவுகளுக்கு எளிதில் அடிமையாகிவிடுகின்றனர். சமூக ஊடகங்களை திறந்தாலே கண்ணை கவரும் துரித உணவு விளம்பரங்கள் நம்மைச் சூழ்ந்து கொள்கின்றன. இந்த விளம்பரங்களின் தாக்கம் குழந்தைகளின் உணவு பழக்கவழக்கங்களில் எந்த அளவு இருக்கிறது என்பது குறித்த ஆய்வுகள் அதிர்ச்சியூட்டும் தகவல்களை தெரிவிக்கின்றன. சமீபத்தில் இங்கிலாந்தில் நடத்தப்பட்ட ஓர் ஆய்வு, துரித உணவு விளம்பரங்களை பார்க்கும் குழந்தைகள் அதிக கலோரி கொண்ட உணவுகளை உண்ணும் வாய்ப்பு அதிகம் என்பதை கண்டறிந்துள்ளது. கொழுப்பு, உப்பு மற்றும் சர்க்கரை அதிகமாக உள்ள உணவுகளின் விளம்பரங்களை வெறும் 5 நிமிடங்கள் பார்த்தாலே குழந்தைகளின் உணவு தேர்வுகளில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படுவதாக அந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. 7 முதல் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இதுபோன்ற விளம்பரங்களை பார்த்த பிறகு சராசரியாக ஒரு நாளைக்கு 130 கலோரிகள் அதிகமாக உட்கொள்வது கண்டறியப்பட்டுள்ளது. லிவர்பூல் பல்கலைக்கழகம் நடத்திய இந்த ஆய்வு குழந்தைகளின் உடல் பருமன் பிரச்சனையை தடுக்க ஆரோக்கியமற்ற உணவு விளம்பரங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. துரித உணவு விளம்பரங்கள் குழந்தைகளின் மனதிலும் உணவுத் தேர்விலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த விளம்பரங்கள் மூலம் ஈர்க்கப்படும் குழந்தைகள் ஆரோக்கியமற்ற உணவுகளை விரும்பி உண்கின்றனர். இது உடல் பருமனுக்கு வழிவகுக்கும். குழந்தை பருவ உடல் பருமன் பிற்காலத்தில் இதய நோய்கள் போன்ற கடுமையான ஆரோக்கிய பிரச்சினைகளுக்கு அடித்தளமாக அமையலாம் என்று ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உடல் பருமனை தடுக்கவும் பெற்றோர்கள் சில விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டாம். அவர்களின் உணவில் பழங்கள், காய்கறிகள் மற்றும் முழு தானியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நொறுக்கு தீனியாகவும் இவற்றையே வழங்கலாம். கார்பனேட்டட் பானங்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இவற்றில் கலோரிகள் அதிகமாகவும் ஊட்டச்சத்துக்கள் குறைவாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு தேவையான அளவு உணவை மட்டுமே வழங்குங்கள். பெரியவர்களுக்கான அளவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். தொலைக்காட்சி அல்லது ஸ்மார்ட் போன் பார்க்கும் போது உணவளிப்பதை தவிர்த்து உணவு உண்ணும் நேரத்தில் முழு கவனத்தையும் உணவின் மீது செலுத்த பழக்குங்கள். துரித உணவு விளம்பரங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பதும் ஆரோக்கியமான உணவு பழக்கவழக்கங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதும் அவர்களின் எதிர்கால ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம். இந்த நடவடிக்கைகள் மூலம் குழந்தைகளை உடல் பருமன் மற்றும் அது தொடர்பான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.